5வது முகமும் 6வது முகமும் அறத்தை வெல்லணும். அதாவது அறம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும். என்னதான் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் வளர்ந்தாலும், இப்போ வீட்டில் பசங்கள்லாம் லைட்டாக காசு பணம் வந்தோன்னா பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. அம்மா அப்பாவை கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆலயங்களில் விடுறாங்க. அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட சீச்சி அப்படிங்கிற நிலைமைகளில் பார்க்குறாங்க. அதெல்லாம் அறம் அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைமைகள். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பசங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அம்மா அப்பாவை கௌரவிக்கிறீங்களோ, இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கலாம். பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யூ ஃபெயிலிங் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய அளவில் அது இல்லை. ஆனால் இந்த அறத்தை நாம் எப்போவுமே கையில் வச்சுக்கணும், தர்மத்தை எப்போவுமே நிலநாட்டணும்னு சொல்லி முருகப்பெருமானுடைய முக்கியமான முகமாக இந்த ஒரு முகம் இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த விஷயத்தையுமே ஜெயிக்கணும்னா அசாத்தியமான தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். அதுக்கான முகமாம 6வது முகமாம. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நம்ம அனுஷ்டானம் செய்யக்கூடிய, அதாவது நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய முகங்களாக நம்ம முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நடக்கப்படுது. இது எல்லாமே பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது.